யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தமிழ்மொழி என்பது வெறும் மொழி மட்டுமல்ல, அது நமது பெருமை, நமது மரபு, நமது உயிர். சங்ககாலம் முதல் கலை, கல்வி, இலக்கியம் என அனைத்திலும் தமிழ் மலர்ந்தது. அது உலகம் பார்க்கும் பெருமை. தமிழ்மொழியே அதற்கு ஒரு பின்புலம். தமிழ் பேசும்போது நம் பண்டைய நாகரிகத்தின் ஆழத்தை உணர்கிறோம். தமிழில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் அதன் பெருமையை உறக்கச் சொல்கிறது. அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் அதன் வரலாற்று கதைகளை சொல்கிறது. தமிழ் மொழியால் உலகின் அறிவியல், நடனம், சங்கீதம், கவிதைகள் என இவை அனைத்தும் மலர்ந்தன. இது தமிழ் மக்களாகிய நமது பெருமை. தமிழன் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம். தமிழ் மொழியைப் போலவே எல்லா மொழிகளுக்கும் அதன் சொந்த பெருமை உண்டு. அதே போலதான் ஜப்பானிய மொழியின் வரலாறு. ஜப்பானிய மொழியும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வளர்ந்து வந்தவைதான். ஆனால் தமிழ் மொழியைப் போல அதில் உயிரும் பெருமையும் ஒளிருமா என்பது கேள்விக்குறியே. தமிழ் மொழி என்பது முந்தைய மொழிகளின் ராசி. அது எல்லா மொழிகளுக்கும் ஒரு முன்னோடி. இருப்பினும் ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அது என்னவென்றால் அவற்றின் இலக்கண வரிசை. தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இவை அனைத்தும் சேர்த்து மொத்தம் 247 எழுத்துக்கள் உள்ளன. அதேபோல் ஜப்பானிய மொழியிலும் 3 வகைகள் உள்ளன. அவை ஹிரகானா, கத்தகானா, காஞ்சி. ஹிரகானா மற்றும் கத்தகானா இவற்றின் மொத்த அடிப்படை எழுத்துக்கள் 92. ஆனால் இவற்றில் சீன எழுத்துக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. வழக்கத்தில் உள்ள மொத்த சீன எழுத்துக்கள் 2136. ஜப்பானியர்கள் முதலில் பயன்படுத்தியது சீன எழுத்துக்கள் மட்டுமே. அவற்றை முழுவதுமாக பயன்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்ததால் அவர்களே உருவாக்கியதுதான் ஹிரகானா மற்றும் கத்தகானா. தமிழ் மொழியுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் ஜப்பானிய மொழியில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் கடினமாக இருக்குமோ என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் தமிழ் மொழி மற்றும் ஜப்பானிய மொழியின் இலக்கண வரிசை ஒன்றுபட்டுள்ளதால் இவற்றை ஆங்கிலத்தில் படிப்பதை விட தமிழ் மொழியின் மூலம் படிப்பது சிறந்தது. சீன எழுத்துக்கள் வேண்டுமானால் சற்று கடினமாக இருக்கலாம், ஆனால் முயற்சி செய்தால் எவையும் சாத்தியமே. இன்றிலிருந்து தொடங்குகிறது ஜப்பானிய மொழியின் பயணம் தமிழ் மொழியில்.